டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர் டூ ஸ்டடி சொல்லப் போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அழகு 1 இலக்கண பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அதோட வேர் டூ ஸ்டடீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. அத பத்தின எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அத கேளுங்க. ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 55 மட்டும் தான். நீங்க WhatsAppல ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணா மட்டும் போதும். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல்லாம் குடுத்துடுறேன். அது மட்டும் இல்லாம, நீங்க மெசேஜ் பண்ணும்போது Telegram சேனலோட லிங்க் அனுப்பிச்சுருவேன். நீங்க அந்த சேனல்ல ஜாயின் பண்றது மூலியமா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், டெஸ்ட் பேட்ச் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வேர் டூ ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு இருக்கும். அதுலேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்க நம்மளோட Telegram குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா, நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 55 மட்டும் தான். உங்களுக்கு வேணும்னு வச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல இருக்கிற WhatsApp நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் மார்க். அதாவது பார்த்தீங்கன்னா, 6 முதல் 12வது வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்கூல் புக். அதாவது தமிழ் புக், அறிவியல் புக் மற்றும் சமூக அறிவியல் புக். இத 3 புக்லயும் பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணி வச்சிருப்போம். அதாவது எங்கெங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம வேர் டூ ஸ்டடீஸும் குடுத்துருவோம். அதாவது எந்தெந்த புக்ல எங்கெங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அதிலேயே போட்டிருக்கோம். இந்த டாபிக்கு இந்த புக்ல இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர் டூ ஸ்டடீஸும் குடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, Telegram குரூப்ல ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம நெறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதாவது நெறைய அகாடமில நடக்குது. அது கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா குடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட முந்தைய ஆண்டு கேள்விகள், அதாவது இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கேட்ட மொத்த கேள்விகளும் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா குடுக்குறோம். ஃபர்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. அது பார்த்தீங்கன்னா, செய்யுள் பகுதி மற்றும் உரைநடை பகுதியில பார்த்தீங்கன்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இருக்கும். அத நீங்க பிளைண்டா மனப்பாடம் பண்ண போறனா பண்ணிக்கங்க. இல்லன்னா, நான் ரூல்ஸ் படி தான் படிக்க போறேன் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க அதுவே பார்த்தீங்கன்னா 10th புக், 11th புக் பார்த்தீங்கன்னா, புணர்ச்சி விதின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். நீங்க அத மட்டும் படிச்சாலே போதும். அத இதிலேயே போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். இதில 9ஆம் வகுப்புல இருக்கிற புணர்ச்சி அத பார்த்துங்க. அப்புறம் 8ஆம் வகுப்புல இருக்க புணர்ச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்புல புணர்ச்சி விகுதி. அதான் பார்த்தீங்கன்னா, இந்த புணர்ச்சி விகுதிலாம் நீங்க புணர்ச்சி விகுதிலாம் பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு பிரித்து எழுதுக சேர்த்தது பார்த்தா ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். 11 புக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம, நீங்க 11 மட்டும் படிச்சாலே போதும். நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம் ஈஸியா. இது பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக். அதில ஒரு 3 கேள்வியாச்சும் வரும் பிரித்து எழுதுகலேருந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குறிநெடில் வேறுபாடு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. குறிநெடில் வேறுபாடு வந்து எங்கெங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம 6ஆம் வகுப்பு பழைய ஓல்டு புக்ல பார்த்தீங்கன்னா, பருவம் 1ல பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த 2 இடத்துல மட்டும் தான் குறியில வேறுபாடு இருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சிடலாம் ஈஸியா உங்களுக்கு. அது கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. அது எங்கெங்க இருக்குன்னு தெளிவா பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல இருக்கு. 9ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா, இயல் 3, 4, 5ல பார்த்தீங்கன்னா, வல்லின மிகுடு மிகா இடம் சொல்லிட்டு இருக்கும். அதுவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க அத பார்த்து நீங்க படிக்கலாம். அது புக் பின்னாடி இருக்கிற அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்து படிக்கலாம். அது 8ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா இருக்கு. 7ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுபோல 12ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா, இயல் 3ல அதாவது நீங்க தமிழ பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணி பிளைண்டா சொல்றேன் பாருங்க. இத வந்து வேர் டூ ஸ்டடீஸ் எங்கெங்கலாம் தேடி படிக்க போனா படிக்கலாம். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நீங்க 6 to 12வது புக்கை டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுங்க. ஓல்டு புக்கும் சரி, நியூ புக்கும் சரி. இல்லைனா நம்ம மெட்டீரியலே தருவோம் நம்ம புக்கு உங்களுக்கு. அதிலே வச்சுங்க. எதுவுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக இயல் பின்னாடி இருக்கிறீங்க. ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டியது தான். அது பின்னாடி இருக்க மொழித்திறன் பயிற்சி, அப்புறம் அது பின்னாடி எல்லாமே இருக்கும். மொழித்திறன், மொழி ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதை ஃபுல்லாக படித்தாலே போதும், ஃபுல் புக்கு கவர் ஆகிடும். அது மிக்சிங்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நான் ஒரு டாபிக் எடுத்து படிக்க போகிறேன்னா, நம்ம சொல்கிற மாதிரி படித்தா ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் புக்கு கையில் வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நமக்கு ஸ்டடி மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா கொடுப்போம், அந்த புக்கும் யூஸ் பண்ணி படிக்கலாம். அதில் சந்திப்பில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சந்திப்பிலை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை பார்த்து எங்கெங்கே இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. வித் பேஜ் நம்பரோடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்தாலே போதுமானது. நீங்கள் ஈஸியாக கிளியர் சந்திப்பிலேருந்து ஒரு 2 மார்க் எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லகர வேறுபாடு, மயங்கோலி வார்த்தைகள். இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா மயங்கோலி வார்த்தை பார்த்தீங்கன்னா இருக்குது. அது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாகப்படும். 9ஆம் புக்கில் இருக்குது, இயல் 2ல் இருக்குது. அப்புறம் 6ஆம் வகுப்பு, அப்புறம் 11ஆம் வகுப்பு, 12வது வகுப்பு, அது பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு. அது போல் மட்டும் 12ஆம் வகுப்பு பழசில் இருக்கும். பழசில் இருக்கிறத நீங்கள் கவர் பண்ணாலும் போதுமானது. எந்த தெரிஞ்சுக்கும் பழசு வந்து ஒரு 100 கேள்வினா அதில் ஒரு 70 கேள்வி புது புக்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. 30 கேள்வி பழைய புக்லேருந்து வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும். இது இந்த டாப்பிக் வந்து கவர் பண்ணலாம். அப்புறம் இனவெழுத்துக்கள். எழுத்துக்கள், இது வாட்டி புதுசாக ஆட் பண்ண டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இனவெழுத்து. இந்த இனவெழுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். அது வந்து புக் பேக்கில் ஒரு 4 கேள்வி இருக்கும். அதை படித்தாலும் ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னா பழைய பருவத்துலேயும் பார்த்தீங்கன்னா, பழைய புக்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதையும் படிக்கும்போது. அப்புறம் சுட்டெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது 6ஆம் வகுப்பு பருவம் 2ல் இருக்குது. அது மட்டும் 6ஆம் வகுப்பு பழைய புக்கில் அதுவும் பருவம் 2ல் இருக்குது. அப்புறம் வினா எழுத்துக்கள்
10ஆம் வகுப்பு புக்கில் 7 5 பின்னாடி இருக்கும். 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பின்னாடி இருக்கும். அப்புறம் 10ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு இதெல்லாம் பழைய புக்கும் இருக்குது, ஓல்டு புக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கொடுக்குறோம். நீங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா மெட்டீரியல் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ், சோஷியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அப்புறம் ஒருமைப்பன்மை அறிதல் 8ஆம் வகுப்பு அது பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பில் ஒருமைப்பன்மை இருக்கும். அப்புறம் மறுபடியும் 8ஆம் வகுப்புல இருக்கும், 12ஆம் வகுப்புல இருக்கும், 9ஆம் பழைய புக்கு பார்த்தா 6ஆம் 9ஆவதுலேயும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக படிக்கணும். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு பயம் இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பொறுமையாக படிக்கலாம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு இது மொத்தம் 7 அழகு இருக்குது. 7 அழகு 7 வீடியோ போட்டுறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் போடுறேன். அதில் இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் வேணுச்சுன்னா பிடிஎஃப் வாங்கிங்க. அதை வந்து வாங்கி படிங்க. அதை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன், ஃப்ரீயாக கொடுத்துருறேன். டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணிடுறேன். அது மட்டும் வேர் அடுத்தது பார்த்தீங்கன்னா எது சொல் இலக்கண குறிப்பு. எது சொல் இலக்கண குறிப்புலாம் எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எது சொல்லும் பார்த்தீங்கன்னா செய்யுள் பின்னாடி ஃபுல் சைடு கவர் பண்ணியிருக்கோம். அதாவது செய்யுளில் இருக்க இலக்கண குறிப்பு, இலக்கண லசனம் இருக்கும். அதை மட்டும் கவர் பண்ணாலே போதும், ஈஸியாக அடிச்சிடலாம். அப்புறம் வினை சொல், 2 வினை சொற்கள் வேறுபாடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னு தெளிவாக மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு என்னோட ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து அனுப்புகிறேன். அதில் நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு தேவையானதை ஃபுல்லாக படிச்சிடலாம். அடுத்த நாளைக்கு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.